என்ன வார்த்தை பேசுறீங்க? ஒருத்தன் வாக்கி போயிட்டு இருப்பான். அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க எப்படி இருங்க, ரெண்டாவது வாரம். அதாவது அவர் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும்னா 1 மணி நேரம் பேசுவாரு. நீங்க பேசுங்க, சொல்லுங்க. ரெண்டாவது வாரம் சொன்னதை அப்படியே கண்டினியூ பண்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஞானசேகரன் அந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எஸ்ஐடி டீம் போகும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, 3 பத்திரிகையாளர்களுடைய மொபைலை பிடுங்கி வைக்கிறாங்க. அப்ப யாருமே ஒன்றும் சொல்லலையே. ஸோ அந்த மாதிரி அதை தான் நான் சொல்ல வந்தேன். சார் கண்டினியூ. அப்ப யாருமே கண்டம் பண்ணல. இப்ப என்ன சொல்றாங்க, டாஸ்மாக் ஊழியர்களுடைய மொபைலை பிடுங்கி வச்சுட்டாங்க. இது ஃப்ரீடம், இதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், வாட் எவர் இட் மே பி. அது எந்த விதத்தில் இதே தானே. அவங்க ஜட்ஜு இன்னும் கேட்டாங்க, நீங்கள் போலீஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது இல்லையா, நீங்கள் உங்களை எடுத்துன்னு போய் கஸ்டடியில் வச்சு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது இல்லையா, எந்த விதத்தில் இடி பண்ணால் தவறு அப்படின்னாங்க. ஸோ இது ஓவராலாக இந்த ஜட்ஜஸ்லாம் சொல்லுவதை பார்க்கும் பொழுது இந்த டாஸ்மாக் இதை பொறுத்த வரைக்கும் இது அங்கே சொல்லிட்டுருக்காங்க, இல்லை இடி விசாரணையை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்க போட்ட இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இடி விசாரணை தடை செய்ய முடியாது, இது மறுபடியும் இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இடி என்ன பண்ணாங்க, இது சம்மன் இஷ்யூ பண்ணாங்க. அந்த சம்மனுக்கே இவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னாங்க. சம்மன் சிலது வரலைன்னாங்க. சரி வரலைன்னா வெயிட் பண்ணுங்க, வரும். இல்லை உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து ஒட்டுவாங்க. அது ஒட்டுவது ரைட்டாக என்ன வில்சன் சார் சொல்லணும், இல்லை ராமநாதன் சார் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இதில் சொல்கிறேன், ஒட்டினாங்க அப்படின்னு வச்சுங்க. நீங்கள் போவீங்க, 2 இது நடக்கலாம், 3 தடவை செஷன் நடக்கலாம், 8 மணி நேரம் 10 மணி நேரம். இப்போ நீங்கள் 10 மணி நேரத்தில் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி இடி இவங்க டாஸ்மாக் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவல் கிடையாது, இட்ஸ் அன் என்டிட்டி. அதில் எப்படி இவங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னு வாதம் வச்சாங்க. எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று இதில் சொல்ல விரும்புகிறேன், அதே இதில் இந்த ரஞ்சித் சிங்னு ஒரு இடி அஃபீஷியல், ஐ திங்க் இஸ் நேம் இஸ் ரஞ்சித் சிங், அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. தென் அப்போது இவங்க இடி ஆஃபீஸ், எனக்கு எக்ஸாம் பாண்டிச்சேரியோ மதுரையோ, இடி திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சியா, இடி ஆஃபீஸ்க்குள்ளே தமிழ்நாடு போலீஸ் இவங்க போயிட்டு அவங்க பூட்டி இருந்த கதவை உடைச்சி உள்ளே போயிருக்காங்க. அப்போ அது என்டிட்டி வயலேஷன் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் போகலையா அப்போ? ஸோ இது மாதிரி எல்லாம் நடக்குது. என்ன ஆகுறது, ஆக மொத்தம் கடைசியாக நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இல்லை, இது நடக்க தான் போகிறது, ஃபர்தர் ப்ரொசீடிங் போயிட்டே இருக்க போகிறது. ரெண்டாவது உங்கள் தலைப்புக்குள்ளே வரும்பொழுது பொன்முடி அவர்கள் சொன்னீங்க, பொன்முடி அவர்கள் கேஸு ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்க, ஏன் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை. இதே ஒரு ஆர்டினரி சிட்டிசன் இங்கே நான் கொண்டு வரேன், இது அப்புறம் வரேன். ஒரு ஆர்டினரி சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, உடனே ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. இவங்க திமுகவுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து அவரை ரிமூவ் பண்ணியாச்சு. நோ, அது சரியில்லை. எவ்வளோ டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி உங்க இதில் கட்சி கட்சியில் நீ வைத்துக் கொள்ளலாம், போகலாம். மக்களுக்கான மந்திரி பதவியில் என்ன செய்ய எக்ஸாக்ட்லி இந்த அளவுக்கு பேச்சின, அதாவது இங்கே இருக்கிற இன்னும் ஐ கேன் சே அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன். கண்டிப்பாக அங்கே இருக்கிற பெண்கள் அத்தனை பேர் உட்காந்து அவங்க தலையை குனிஞ்சு இது பண்ணுறாங்க. எம்பராசிங் சங்கடம். ரவிசங்கர் பொன்வில்சன் ஐயா ஒரு விபச்சார விடுதியில் நடக்கிறத இது சாதாரணமாக ஒரு கேவலமான மனிதன் கூட சொல்ல மாட்டானே. அந்த வார்த்தையை எனக்கே நான் சொன்னேன்னா நிர்வாகத்துக்கு இந்த கண்ணியமிக்க இடத்துக்கே ஒரு அவமானம் இல்லை. இது வந்து நம்ம ஈவன் முன்னாடி கூட ஒரு தடவை பேசியிருக்கோம். அப்போ கூட என்ன இவர் பேசினார் நம்ம பேசலை, உடனடியாக அவர் பணி நீக்கம் செய்யணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த கேஸ் எப்படி போக போகிறது அப்படின்னா என்ன காமன் மேன் எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் இதே இந்த மாதிரி போகும்பொழுது இது இன்னொரு கேஸையும் கொண்டு வரும். மிஸ்டர் துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகளை அவர் ரொம்ப கொச்சையாக பேசிவிட்டது. அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து இல்லை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னார். ஆனால் தட் வில் பி டூ லேட். நான் சொல்லிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னால் இங்கே எனக்கு ஞாபகம் வருது மகாவிஷ்ணு கேஸ். இல்லை, அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அது நீங்கள் தான் சொல்லணும். நான் படித்தேன் தலைவன், அவருக்கே ஒரு தலைவனுடைய பேச்சும் தனியாக இருக்குது. கண்டிப்பாக.
தலைவருடைய பேச்சு, தலைவருடைய பாசறையில் படித்த இந்த துரைமுருகனை தவறா செய்து விட்டானே என்று ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ராமராஜன் அந்த இளைஞர் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர், அவர் கர்மவினை அது இதுன்னு பேசி அதனால தான் இந்த மாற்றுத்திறனாளிகளாக பிறந்திருப்பேர் அப்படின்னு பேசினார். அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டீங்க. ஆனால் அதுவும் கண்டிக்கத்தக்க பேச்சு தான் அவர் பேசினது, உள்ளே வச்சிங்க. ஆனால் இவரை மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்த்து ஏன் இவரை இன்னும் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணவில்லை மந்திரி பதவியிலிருந்து அவரை இன்னும் நீங்கள் பார்த்து. செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன மினிஸ்டராக கண்டினியூ பண்ண போகிறீங்களா? என்ன ரெண்டு சாய்ஸ் தான், தெரிஞ்சு ஒன்று ஜாமீன். அங்கே தான் எனக்கு ஒரு கொஸ்டின். சரி சார், நீங்கள் பெயில் நான் கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, தெரிஞ்சிருந்தால் பெயில் கொடுத்துருக்க மாட்டோம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் யார் வேணாலும் சொல்லுங்க எனக்கு. சரி, அந்த மாதிரி இருந்தால் பொன்முடி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் தண்டனை கொடுத்தும் சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தீங்க. சரி, என்ன ரீசன் சொல்லி பெயில் கொடுத்தீங்க? சரி, அது மட்டும் இல்லை, பெயில் கொடுத்து வந்த உடனே 2-3வது நாளில் பதவி பிரமாணம், கவர்னரை சொன்னீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. ஓகே, இதெல்லாம் சட்டத்தில் இருக்கும், சாதாரண குடிமகன் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி உச்சநீதிமன்றம், இப்போ இவருக்கு நீ மினிஸ்டர் பதவி எப்படி எடுத்துப்பீங்க? சரி, அப்போ என்னங்க இது? டோட்டலி கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். பேசுவோம். ஒருத்தருக்கு சொல்றீங்க பெயில் கொடுத்தவனி ஏன் நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டீங்க, இன்னொருத்தரை நீ மந்திரி பதவி எடுத்தது எங்களுக்கு தெரியாது, தெரிந்திருந்தால் பெயில் கொடுத்திருக்க மாட்டோம். நோ, டோட்டலி கன்ஃபியூசிங். இப்போ நீங்க சொன்னது, அது ஐயா சொன்னது நீங்க எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க சார், ரவிசங்கர் சார். கண்டிப்பாக அவர் சொன்ன இதெல்லாம் எனக்கு இந்த சிஸ்டமே புறையோடி போயிருக்கிறதோ கரைப்பட்டு. கண்டிப்பாக. ஏன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜை சொல்கிறாங்க, கீழமை கோர்ட், அதாவது ட்ரையல் கோர்ட் அங்கே இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ட்ரையல் கோர்ட்டில் சொல்லும்பொழுது இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, லெட்டஸே ஒரு 40-45 டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தும் இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது மெயினாக ஓபி சைனி அந்த 2G ஸ்கேமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் கிடைக்கவில்லை, சப்மிட் பண்ணலைங்கிறாங்க. பொதுவாக இவங்க சொல்கிறதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கவில்லை. சரி, இப்போது ஹைகோர்ட் ஜட்ஜு ஆனந்த் வெங்கடேஷ் ஆகட்டும், இப்போ மற்றவங்களாகட்டும், இதை மறுபடியும் இல்லை அங்கே தவறு நடந்திருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறச்ச உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த டாக்குமெண்ட்டை தவிர எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்களா? இல்லை, அதே டாக்குமெண்ட்டும் உள்ளே போயிருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது, இருந்தாலும் ட்ரையல் கோர்ட் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி? ட்ரையல் கோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரி சொல்லியிருந்தால் இதுக்கு உங்கள் சட்ட ரீதியாக அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கா? இது எனக்கு தெரியணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிவிஎஸ்சி இந்த இப்போது துரைமுருகன் அவர்கள் கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1996-2001 பீரியட், அந்த பீரியடில் இவர் இருக்கிறச்சே இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு. இவர் மீது, இவர் மனைவி மீது, இவர் மகன் மீது, மற்றவங்க மீது எல்லார் பேர்லையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, 2001-5 ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க பீரியட், உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிவிஎஸ்சி உள்ளே சார்ஜ் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் தள்ளி போகிறது, மறுபடியும் 2013 வருஷத்தில் டிவிஎஸ்சி மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி டிவிஎஸ்சி கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது 1493 நாளோ என்னமோ டிலேவாயிருக்கு. அந்த டிலேக்கு கண்டோனிங் பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி டிலேவாயிடுத்து ஒத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன கொஸ்டின், ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் டிவிஎஸ்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே, அப்போ ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் டிவிஎஸ்சி அந்த கேஸ் எல்லாம் எடுக்காது. இன்றைக்கி இவங்க முதல்ல ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அப்போ கேஸ் எல்லாம் எடுக்காது. ஆனால் இவங்களே மறுபடியும் எதிர்கட்சி ஆகிவிட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அதே டிவிஎஸ்சி அவங்க மேலே இது எடுக்கும். இது எந்த விதத்தில் இது சரி? இது எங்கேயாவது ஒரு இதில் ஜட்ஜஸ் யாராவது கண்டம் பண்ணிருக்கீங்களா? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த இது ஒரே இதுவாக தான் செயல்படணும். ஏன் நீங்கள் 1483 நாளோ என்னமோ
ஏன் நிறுத்தி வச்சிங்க? நீங்கள் அந்த டிலேக்கு கண்டோன் கேட்குறீங்க. ஹைகோர்ட்டும் புரிந்து கொண்டு ஓ ஆமாம் அந்த பீரியடில் இவங்க இருந்தாங்களா, தவறு, அதுவே கூடாது. மூணாவது எனக்கு என்ன வேணும்னா, இந்த மாதிரி இது வந்து யாரையும் குறை சொல்லி சொல்ல வரல, எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், நாடு சட்ட நுணுக்கம்லாம் இப்படி தான் இருக்கணும், அந்த ஒரு அக்கறையில் சொல்கிறேன். எல்லாருக்குமே இப்போ எம்எல்ஏவை நிற்கிறாங்க, எம்பியாவை நிற்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி உங்களது உங்கள் குடும்பத்துது எல்லாம் சப்மிட் பண்ணணுங்கிறீங்க. அதில் ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலும் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு உண்டு, இவங்களுக்கு உண்டு, குவாசி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுவது கிடையாது. ஒவ்வொரு ஜட்ஜும் எவ்ரி இயர் இதுதான் என்னுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி, அதை சப்மிட் பண்ணணும். அது பண்ணவில்லைங்கிறச்ச அக்கார்டிங் டு பேசிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. என்னோட எனக்கு இது பேனா இருக்குது, பென் இருக்குது, இவ்வளோதான். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் ஓகே. எக்ஸாக்ட்லி. ஸோ ஹவு ஷுட் ஐ கெட்டிங் ஃபார் ஃபியர்? எதுக்கு பயம் வேணும், ஏன் வேணும்? என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, யா இருக்கு, அதை கொண்டு வாங்க. நான் இப்போ நடுவில் எங்கேயோ ஒரு இதில் படித்தேன், அரௌண்ட் 3000 and odd ஜட்ஜஸில் ஒரு 700 பீப்புளும் என் முதல் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. என்னால் எக்ஸாக்ட் டேட்டா கொடுக்க முடியல, மீதி இவங்களும் சப்மிட் பண்ணவில்லை. இதே ஒரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன், எல்லாரும் சப்மிட், சார் நான் அப்புறம் சப்மிட் பண்ணுறேன், விடுவீங்களா? எஸ். ஏன் பயப்படணும், எதற்கு பயப்படணும் அப்படிங்கிற கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. நிறைய கருத்து ஏதாவது சொல்ல வந்தீங்க. கண்டிப்பாக ஒரு நிமிஷம் எடுத்து. அதாவது என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவர்னர் சிஎம் உடைய அட்வைஸ் இல்லாமல் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா RN ரவி இவர் முதல்ல செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு 2-3 நாளில் அதை விட்ரா பண்ணிட்டார். நான் அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் படித்து பார்த்தேன். அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சிஎம் உடைய அட்வைஸ் இல்லாமல் கவர்னர் ஒரு மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஹைகோர்ட்டு கேட்குறாங்க, 2 நாள் 3 நாளில் உங்கள் பதிலை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பதில் இப்போ சொல்லலை, ப்ராப்பராக சொல்லவில்லை, நாங்கள் இவரை டிஸ்மிஸ் பண்ணவில்லை அப்படின்னா ஹைகோர்ட் பவர் இருக்கா மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு? பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்துருக்காங்க, பெயிலை கேன்சல் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெயிலை கேன்சல் பண்ணா அப்போ எங்க போவாரு? எங்க போகணும்? உள்ள போய் அமைச்சர் இல்ல அமைச்சர் உள்ள இருக்கலாமா? உள்ள இருக்கலாமா? இல்ல செந்தில் பாலாஜி இருந்தார் இல்லையா, அது ஒரு தார்மீகமா சரியா? செந்தில் பாலாஜி இருந்தார் மினிஸ்டர் வித் தட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, கன்விக்ஷன் ஐ மீன் அக்யூஸ்டு, தென் அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் ஹைகோர்ட்ல. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கறதுனால பெயில கொடுங்க. ஆனால் உங்க இது முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பதவியும் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது, அதையும் சேர்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஐயோ நாங்க தவறு போய் செய்து விட்டோம் வருத்தப்படாதீங்க. ரொம்ப சிறப்பு.